இன்றைக்கு 2 முக்கியமான நாடுகள் தொடர்பான மேலதிக செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதிலே ஒன்று, வரலாற்றில் மிகப்பெரியதொரு ஒப்பந்தத்தை ஈஜிப்டோடு நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈஜிப்ட் இது தொடர்பாக இன்னும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை, எரிவாயு ஒப்பந்தத்தை நாமும் எகிப்தும் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா 35 பில்லியன்கள், அவர்களுடைய நாட்டினுடைய கணக்குப்படி 112 பில்லியன் ஷேக்கல்கள் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 69வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். காசாவில் இன்றைக்கு யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 11 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள். ஒரு யுத்த நிறுத்தம் என்றொன்று கொண்டு வரப்பட்டது. அதை மீறி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இடையிலே காலநிலை மாற்றம் காரணமாக பாரிய புயலுக்கும் வெள்ள அனர்த்தத்திற்கும் அவர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இஸ்ரேலுடைய அநியாயம் நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை சரிவர பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றுவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற செய்திகளை சர்வதேசத்திற்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. 200 பாலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் காசாவுக்கான உண்மையான உதவிகள் தேவை என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 600 ட்ரக்குகளில் காசாவுக்குள்ள உணவு, மருந்து, தண்ணீர் நுழைய வேண்டும் என்றிருக்கிற போது ஒரு நாளைக்கு வெறுமனே 190க்குட்பட்ட ட்ரக்குகளில் தான் உணவு, தண்ணீர் நுழைந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் உடனடியாக உண்மையான வகையில் அந்த உதவிகள் வந்து சேர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை 200 அமைப்புகள் முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், உண்மையான உதவி தங்குமிடங்களை அனுமதிக்க வேண்டும், காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய ரஃபா உள்ளிட்ட எல்லா பார்டர்களையும் முழுமையாக திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமெரிக்காவிடத்தில் வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ஊடகங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹரேதீம்கள், யூதர்களுடைய ஒரு பிரிவினர், ஆர்த்தடாக்ஸ் பிரிவோடு இணைந்தவர்கள். அவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இவர்களையும் இணைக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லுகிற அதே நேரத்தில் நாங்கள் ஒருபோதும் இராணுவத்தில் இணைய மாட்டோம், மத அடிப்படையில் நாங்கள் இராணுவத்தில் இணைவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஆர்த்தடாக்ஸினுடைய ஹரேதீம்கள் இணைவதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். பாராளுமன்றத்தில் அண்மையில் இஸ்ரேலுடைய நெசட்ல பாராளுமன்றத்திலேயே இவர்களை இராணுவத்தில் சேர்ப்பது தொடர்பான ஒரு மசோதாவையே பாஸ் பண்ணியிருந்தது இஸ்ரேலிய அரசாங்கம். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு ஜெருசலமில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே மிகப்பெரியதொரு முருகல் நிலை ஏற்பட்டு சண்டையாக அது மாறியிருந்தது. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற தாக்குதல்களில் 10 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை ஆர்த்தடாக்ஸினுடைய ஹரேதீம்கள் எடுத்திருக்கிறாங்க. இதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறது என்றால், தேர்தலில் ஹரேதீம்களுடைய பங்களிப்பு மிக அதிகமானது. மத அடிப்படையில் ஒரு இறுக்கமான சமூகமாக இருப்பவர்கள் தான் யூதர்கள். எனவே இவர்களுடைய வாய்ஸுக்கு ஒரு வெயிட் இருக்குங்கிற அடிப்படையில் தேர்தல் இதற்குரிய பதிலாக நெதன்யாகுக்கு அமையக்கூடும் என்கிறார்கள் இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகர்கள். இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு 2 முக்கியமான நாடுகள் தொடர்பான மேலதிக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே ஒன்று, வரலாற்றில் மிகப்பெரியதொரு ஒப்பந்தத்தை ஈஜிப்டோடு நடத்தி இருக்கிறது
இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈஜிப்ட் இது தொடர்பாக இன்னும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை, எரிவாயு ஒப்பந்தத்தை நாமும் எகிப்தும் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா 35 பில்லியன்கள், அவர்களுடைய நாட்டினுடைய கணக்குப்படி 112 பில்லியன் ஷேக்கல்கள் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஆல்ரெடி இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோட முழுமையான ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எகிப்து. ஆனால் காசா பார்டரும் எகிப்தினுடைய பார்டரும் ஒரே எல்லைக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது. இப்படியான சூழலில் தான் இந்த ஒப்பந்தத்தை ரகசியமாக செய்திருக்கிறது எகிப்து என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா பகிரங்கமாக இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு ஈஜிப்ட் எந்த அளவுக்கு விரும்பும் என்கிற நிலையில தான் ரகசியமாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையே என்னன்னா, இந்த ஒப்பந்தத்திற்கு பகரமாக ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி எதை விலையாக கொடுக்க போகிறார் இஸ்ரேலுக்கு என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலோட ஈஜிப்டுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஈஜிப்ட் மிக பெரும் கடன் சுமையில் இருக்கிறாங்க. அந்த கடனுடைய சுமையை குறைப்பதற்காக வேண்டி இஸ்ரேலோடு பாலஸ்தீனர்கள் தொடர்பான சில ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் எகிப்து மேற்கொண்டு வருகிறது என்கிற செய்திகள் கடந்த 2 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் 35 பில்லியன் USD பெறுமதியான இந்த ஒப்பந்தம் ரகசியமாக கையெழுத்தாகி இருக்கிறது. மொத்தத்தில் காசாவுக்காக எவனும் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. காசாவினுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் காசாவை பாதுகாப்போம், காசாவை மீட்போம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த இவர்களுடைய கூட்டணியும் வெளிப்படையாக தெரிவிக்கிறது என்பதை நம்ம புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, சிரியாவினுடைய அதிபர் பஷர் அல் அசாதுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர் தான் தற்போதைய சிரியாவினுடைய அதிபர். இவர் பஷர் அல் அசாதுக்கு எதிராக மட்டும் போராடல, இஸ்ரேலுக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்தவர் அகமது அல் ஷாரா, இப்போதைய சிரியாவினுடைய அதிபர். தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் நிலவர பிரகாரம் அடுத்ததாக எரிவாயு ஒப்பந்தம் ஒன்றை நேரடியாக சிரியாவோடு செய்ய இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிரியாவுடனான எரிவாயு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலுடைய சேனல் 14 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அமெரிக்கர்களும் சவுதி அரேபியாவுடைய முக்கியஸ்தர்களும் சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஷாராவும் ஒப்பந்தத்தில் இருப்பார்கள். இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா, சிரியா, இடையில சவுதி, இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய கோரிக்கைகளில் சிரியா தொடர்பாக ராஜதந்திர உறவுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேல். அதாவது இஸ்ரேலை தனி நாடாக சிரியா அங்கீகரிக்க வேண்டும். அரசியல் அதே போன்று பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இதிலே அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் சிரியா ஒரு டம்மி நாடாக இருக்கும், இஸ்ரேலுடைய அண்ட கண்ட்ரோலில் இருக்கும் என்கிறத சொல்லாமல் சொல்கிறது இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக விரைவில் சாத்தியப்படும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காசாவில் உண்ண உணவில்லாமல், மருந்துகள் இல்லாமல் தொடர்ந்தும் தவித்து வருகிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லொணா துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி, அறிவு, ஆற்றல். கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக இன, மத, குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில்
அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.